கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு டவுன் காசி அப்படிங்கிறது கடந்த 300 வருஷமா பரம்பரை வம்சாவளியா வர ஹெரிடிட்டரி ஃபார்மேட்ல தான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில மாமன்னர் ஹைதர் அலி காலத்திலிருந்து கடைசியா கடந்த 2000வது வருஷம் வரைக்கும் ஹாஷிம் மௌலி சாப் அப்படிங்கிறவர் தான் டவுன் காசியா இருந்திருக்காரு. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா டவுன் காசியா நியமிக்கப்படல. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த டவுன் காசி அப்படிங்கிறது பரம்பரை வம்சாவளியில வர்றது. உருது பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் மூலமா தான் டவுன் காசி நியமனம் பண்ணணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை. இதுல 2 விஷயம் இருக்கு. இது மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே இல்ல. கோவையில் உள்ள அநேக வக்ஃபு சொத்துக்கள் பாத்தீங்கன்னா டவுன் காசி இனாமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்களுடைய பல்வேறு நிர்வாகங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பல்வேறு சிவில் வழக்குகள் வந்துட்டு நீதிமன்றங்கள்ல இருக்கு. இதெல்லாமே தீர்க்கப்படணும்னா எங்களுக்கு டவுன் காசி நியமனம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியமான தேவையான ஒன்று. மத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எங்களுக்கு டவுன் காசி தேவை, எங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கும் எங்களுக்கு டவுன் காசி தேவை. இந்த 2 அடிப்படையிலையும் எங்களுக்கு டவுன் காசி நியமனம் அப்படிங்கிறது தேவை. இன்னொன்னு, இது எங்களுடைய பாரம்பரிய உரிமை. 300 வருஷமா பாத்தீங்கன்னா உருது பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் வம்சாவளியா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த உரிமைக்கு எதிராக மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு நியமன குழுவை நியமிச்சிருக்காங்க. இந்த நியமன குழு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேஷன், எங்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. அதுல இருக்கிற உலமாக்கள் பாத்தீங்கன்னா போதிய கல்வி தகுதியோ அனுபவமோ அவங்களுக்கு இல்லை. அதாவது என்னன்னா, இன்டர்வியூ பண்ண அதாவது டவுன் காசிக்கு விண்ணப்பம் செஞ்ச நபர்களை விட அவங்களுக்கு தேர்வு செஞ்ச உலமாக்களுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா கம்மி. அதே மாதிரி சமுதாய பிரமுகர்கள் வரிசையிலையும் எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படல. ஒட்டுமொத்தமா தக்னி சமுதாயத்தையே புறக்கணிச்சுட்டு இந்த நியமனத்தை அவசரமாக மாவட்ட நிர்வாகம் நடத்தி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படிங்கிறது எங்களுடைய சந்தேகமும் இருக்கு. எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கும் உரிமைக்காகவும் எதிராக காசி நியமிக்கப்பட்டால் எங்களுடைய போராட்டங்கள்ல பல்வேறு கட்டங்களா நாங்க முன்னெடுப்போம். கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்திலிருந்து உண்ணாவிரதம் போராட்டம் சொல்லி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சு தமிழகம் முழுக்க எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்போம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு 60% உருது பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் உருது பேசுகின்ற முஸ்லிம்கள் தான் அதிகம். அதனால எங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக ஒரு நியமனம் நடக்கும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நாங்க கொண்டு போவோம்.